இயேசுவின் பணிவாழ்விலிருந்து நம் அன்றாட வாழ்வுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அவருடைய பணிவாழ்வின் அந்த 3 ஆண்டு காலம் மத்தியிலே தான் சீடர்களை 2 பேராக போதிப்பதற்கும் தீய ஆவியை ஓட்டுவதற்கும் குணப்படுத்துவதற்கும் அனுப்புகிறார். திரும்பி வருகிறார்கள், மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பல எண்ணங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள், கதைகள் இருந்திருக்கும். அவர்கள் போதித்ததை, அவர்கள் மூலம் கடவுள் செயலாற்றியதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஆனால் இயேசு தனிமையான இடத்துக்கு போய் சிறிது ஓய்வெடுங்க என்று அழைக்கிறார். அவர்களும் மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். ஆனால் அங்கே வேறு விதம் நடக்கிறது. மக்கள் திரண்டிருக்கிறார்கள். ஓய்வெடுக்கிற போகிற நேரத்திலே பணி தொடர்கிறது. 1000 நல்ல ஆடுகளைப் போல் அவர்கள் மீது பரிவு கொண்டார் இயேசு என்று நற்செய்தி சொல்கிறது. கடவுளுக்காக கடவுள் பெயரால் அன்பு செய்கிற பொழுது, மன்னிக்கிற பொழுது, போதிக்கிற பொழுது, பணியாற்றுகிற பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லோருக்கும் நடக்கும். அது எந்த நிலையிலே எங்கே நாம் செய்தாலும் சரி, குடும்பத்திலே, உறவினர்களோடு, நண்பர்களோடு, அல்லது பணி செய்கிற இடத்திலே, அல்லது முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்ட குருக்கள், துறவிகள், பணியின் பளு அழுத்துகிற பொழுது ஓய்வு தேவை என்று நினைப்போம். ஓய்வு தேவை ஏற்படுகிற பொழுது மீண்டும் பணி வந்துவிடும். கடவுள் தேவையான ஆற்றலை மறுபடியும் தருவார். இயேசுதான் முன்னோடி, வழிகாட்டி இருக்கிறார். அவரை நம்புவோம். அவர் பணியை நாம் வாழுகிற இடத்திலே தொடர்ந்து செய்வோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.